ஒரு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஒரு வாரம் ஓடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு. ஆனா ஒரு படம் ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சக்க போட்டு போட்டு போயிட்டு 100 நாள வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாதனை. ஸோ அந்த படம் வந்து எல்லா படங்களோட முன்னாடி இருந்த சாதனைகள் எல்லாத்தையுமே முறியடிச்சு இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா, ஸோ அதுவும் ஒரு மோசமான சினிமா காலகட்டத்தில் அந்த படம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியே தூக்கி நிப்பாட்டின ஒரு படம் தான் விக்ரம். ஆமாங்க, 100வது நாள் விக்ரம் அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் வந்து இந்த வீடியோவை பேச போறோம். ஸோ விக்ரமை பத்தி நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஸோ இந்த 100வது நாள் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு விக்ரமை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ விக்ரம் படத்தோட வெற்றி வந்து சாதாரணமாக வந்து கிடைச்சிடலாங்க. இதுக்காக இவங்க நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. ஸோ இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுலேருந்து, இந்த கதைக்கான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்ததுலேருந்து, இந்த படத்துக்கு ஒரு கேமியோ ஒருத்தர் வரப்போறாரு. அவருக்கு எப்படி பில்டப் கொடுக்க போகிறோம், அந்த கேமியோ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையுமே பேசப்பட்ட ஒரு கேமியோ மாதிரி இருக்கக்கூடாது, வேற லெவல் ஒரு கேமியோவாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் கேமியோ அப்படின்னாலே ரோலெக்ஸ் சூர்யா சார் தான் ஞாபகம் வருவார். இதுக்கு முன்னாடி சூர்யா நிறையா கதாபாத்திரம் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஆனால் அந்த படத்தோட கதாபாத்திரங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லி கொண்டாடி இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. சூர்யா அவர்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டையே செஞ்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ அதை தான் ஒத்துக்கிட்டாகணும். ஸோ இந்த படத்துக்கு கமல் சார் எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை முதல்ல லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொன்னதே அவர் தான். இந்த கதையோட மையப்புள்ளியே அவர் தான் இந்த கதையோட அந்த எல்லாத்தையும் அந்த நாட்டிலேருந்து எல்லாத்தையும் சொன்னது. இதுக்குள்ளே இந்த கேமியோவை கொண்டு வந்தது. அதுக்கடுத்து தான் வந்து கைதி யூனிவர்ஸை உள்ள கொண்டு வந்தது. இந்த விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் இவங்கள மாதிரி கேரக்டர்லாம் வந்து பில்ட் பண்ணுது. ஸோ லோகேஷ் கனகராஜும் ஒரு சாதாரண வேலை கிடையாது, அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து கமல் சார் செஞ்ச ப்ரொமோஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனை யாருமே பண்ணது கிடையாது. ஸோ இனிமே ஒரு படம் வந்து ஒரு பெரிய நடிகர் படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து படம் நடிச்சுட்டு வீட்டில் போய் படுக்கவே முடியாது. ஏன்னா ப்ரொமோஷனுக்கும் சேர்த்து நீங்கள் அந்த படத்தில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ கமல் சாரோட சொந்த படம் அப்படின்னாலுமே அவர் எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட வந்து சலிக்காமல் எல்லா இடத்துக்கும் போனார். லோகேஷ் கனகராஜும் நிறையா ப்ரொமோஷனுக்கு போனார். ஸோ கமல் சாரும் லோகேஷ் கனகராஜும் நிறைய ப்ரொமோஷனுக்கு போனதை பார்த்துருப்போம். அது இல்லாமல் மலையாளம், கன்னடம்னு நிறைய யூடியூப் சேனலுக்கு போய் நிறைய பேட்டி கொடுத்தாரு. ஸோ ப்ரொமோஷனை ரொம்ப பெருசாக பண்ணார். ஸோ அது ஒன்று இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான வெற்றி. ரெண்டாவது, இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படம் வெறும் கமல் சாரோட படம் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டருக்கான படமாகவும் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை பாராட்டலாம். ஸோ சின்ன கேரக்டர் டீனாவாக இருக்கட்டும், அந்த ஜாஃபருங்கிற அந்த கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணுறவரோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரை கூட அவ்வளோ சூப்பராக பில்ட் பண்ணி அவங்களுக்காக வச்ச சீன் கூட அவ்வளோ இதுவாக இருக்கும். திடீர்னு அந்த டீனா வந்து அந்த இதை பாட்டில் பிடிக்கும் போது அந்த சீன்லாம் வந்து எதிர்பாராத ஒரு சீனு, இவங்க எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வியே வரும். ஸோ இந்த படம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஹீரோ யாரு, ஹீரோ எங்கே இருக்காரு, ஹீரோ செத்துட்டாரா, உயிரோட இருக்காரா, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, நல்லவரா கெட்டவரா தேடுற ஒரு கதையாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப்ல அவர் வந்ததுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து கமல் சாரை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கும்போது அவர் சாகலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வருவாருங்கிறது படம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி கொண்டு வருவாங்க, எப்படி வந்து அந்த சீனில் வந்து கமல் சார் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கும்போது அந்த மாஸ்கை கழட்டிக்கிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இப்படி பண்ணிட்டு வரல. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி மாசுனா என்ன தெரியுமா, மாசுனா அதுதான் மாசு, இதுதான் மாசுன்னு சொன்னவனுங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் அது இதுன்னு எல்லாத்தையும் சொன்னவங்க எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்ட ஒரு படம் தான் விக்ரம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நடிகர்களை மட்டுமே வச்சு அவங்க தான் வந்து இவங்க மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு சொல்லி இங்கே ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பிம்பத்தை உடைச்ச ஒரு படம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு வெற்றின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, விக்ரம் பண்ணிச்சுல்ல இதுதான் வெற்றி. அதாவது ஒரு 300 கோடி போட்டு 350 கோடி எடுக்கிறது வெற்றி கிடையாது. 100-120 கோடி போட்டு 600-700 கோடி எடுக்கிறது தான், அதுவும் தேட்டரில் மட்டுமே. ஓடிடியில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு. ஸோ இந்த படத்துக்கு முக்கியமான விஷயமா வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனாலே ஒரு வாரத்தில் 10 நாளில் எப்படி இருந்தாலும்
ஓடிடியில் வந்துட போகுது, அதுக்கு பார்த்துக்கலாம், இந்த படத்தெல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படின்னு செலவு பண்ணி போய் பார்க்கணுமா நான் அப்படின்னு யோசித்த காலம் போய் விக்ரம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தை உண்டாக்குச்சுன்னா, ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமே தேட்டரில் கூட்டம் கூட்டமாக ஃபேமிலி ஆடியன்ஸு, ரிப்பீட்டட் ஆடியன்ஸு போய் படம் பார்க்க ஆரம்பித்த ஒரு காலம் வந்துச்சு. ஸோ அது விக்ரமுக்கு தான் வந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ண படம் தான் விக்ரம். ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு பெரிய விஷயத்த பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் ஓடிடிலையுமே ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணுச்சு. இந்த படம் வந்து இந்த தேட்டர் ஓனரு, இந்த டிஸ்ட்ரிபியூட்டரு, அங்கே பப்ஸு விற்கிறவங்க, காப்பி விற்கிறவங்க, ஸோ வெளியே டோக்கன் போடுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய லாபத்தை, எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்தாலுமே இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு சங்கடத்தையும் கொடுத்துச்சு இந்த படம். என்னடா நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு பெரிய இவங்க தான் வந்து இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் திடீர்னு இவர் வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி வந்து இந்த படத்தை வந்து இப்படி ஒன்று பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது வலைபேசிலாம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு படம் பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இல்லை நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, இப்படிப்பட்ட படமா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால வந்து கமல் சாரை எங்கேயுமே அவாய்ட் பண்ண முடியல. எல்லா இடத்துலையுமே வந்து விக்ரம் படத்தை பற்றி, அதுவும் ஒரு 50 நாள் 60 நாள் வரையுமே விக்ரம் படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு. ஸோ இந்த படத்தோட அடுத்தது வந்து விக்ரம் 3 அப்படின்னு ஒன்று வரப்போகுது. தளபதி 67 வந்து இந்த யூனிவர்ஸ் உள்ள ஜாயின் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் கைதி 2 வந்து இந்த யூனிவர்ஸ் ஜாயின் ஆக போகுது அப்படின்லாம் நிறையா வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே நடக்க தான் போகுது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டரும் வந்து இந்த படம் மூலியமாக வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் மூலியமாக அவர் மட்டும் அடுத்த கட்டத்துக்கு போல, சூர்யா அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு, கமல் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. கமல் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, கமல் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் பார்க்காத வெற்றியே கிடையாது, அப்படிப்பட்ட வெற்றி எல்லாத்தையுமே அவர் வாழ்க்கையில பார்த்துட்டாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில டைரக்டா போய் அங்கேயே நடிச்சு ஏக் துஜே கேலியன்னு ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரை கொடுத்த ஒரு ஹீரோ. அதாவது இன்னைக்கு கூட வந்து யாராவது லவ் பண்றாங்கன்னா, ஆமா இவருக்கு பெரிய ஏக் துஜே கேலியே கமல் நினைப்பு அப்படின்னு தான் அங்கே ஹிந்தியில சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்த கமல் சாருக்கே இந்த வெற்றி வந்து ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதாவது பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி தான், பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சினிமாவில் நடிச்சு போயிட்டாருப்பா, தூங்காவனம், விஸ்வரூபம் 2லாம் எல்லாமே ஃப்ளாப்பு, பாவம் அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னாங்க. ஸோ அப்போ பிக் பாஸ்க்கு வரும்போது அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய லாபம் ஈட்டிய திரைப்படம், நம்பர் 1 திரைப்படம் அப்படின்னா அது விக்ரம் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு மறுபடியும் அதே பிக் பாஸ்க்கு தான் சீசன் 6க்கு வந்து அந்த ப்ரோமோவுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ ப்ரோமோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், இவர் தான் வந்து அந்த பிக் பாஸ் சீசன் 6ல கலந்துக்க போறாருன்னு. இப்போ வந்து என்ன சொல்ல போறாங்க, சினிமாவில் வந்து அவருக்கு வந்து போயிடுச்சு அதனால வந்திருக்காருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படிதான், இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து தான் வந்து இந்த படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த படம் வந்து இனிமே வரப்போற எல்லா படங்களுக்குமே ஒரு பெஞ்ச் மார்க், இப்படி தான் வந்து ஒரு படம் இருக்கணும், எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமா வந்து அமைஞ்ச ஒரு படம் வந்து விக்ரம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இனிமே இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி லோகேஷ் கனகராஜுக்குமே இருக்கு, அந்த பயம் அவருக்குமே இருக்கு. அதனால தான் அவர் சோஷியல் மீடியாவெலாம் விட்டு போயிட்டு இன்னும் நம்ம இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாவெலாம் விட்டு போய் அது ரைட்டிங்கில் கவனம் செலுத்துறதா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் நடிகர் அதில் நடிச்சிருக்காங்களா, விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், அவங்களோட வெற்றின்னு எல்லாமே கொண்டாடுவாங்க. விஜய் சேதுபதி தான் இந்த படத்தோட வெற்றிக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவரே வந்து மாமனிதன் அப்படின்னு ஒரு படத்தை விட்டு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் வந்து ஃபகத் ஃபாசில் தான் இந்த படத்தோட வெற்றிக்கும் போது அவரே வந்து மலையன் குஞ்சு அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப்பை கொடுத்து அதெல்லாம் கிடையாதுப்பா, இது வந்து விக்ரம் சாருக்கு தான் அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் நம்ம எப்படி கமல் சாரை ஒரு பக்கத்தில் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடுறோமோ, எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் கொண்டாடுறோமோ, கண்டிப்பாக அதுக்கு நிகராக கொண்டாடக்கூடியவர் தான் அனிருத். ஸோ இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனி பிஜிஎம் போட்டிருக்காரு. அது டீனாவாக இருக்கட்டும், ஜாஃபராக இருக்கட்டும், ஸோ இவர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அமராக இருக்கட்டும், அந்த ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எல்சியு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதுக்குன்னு தனியாக ஒன்று, ஸோ ரோலெக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து ஒவ்வொரு தீம் புதுசாக போட்டிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு ஒரு பக்கம் வந்து கமல் சார் ஹீரோனா இன்னொரு ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம அனிருத்தை சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வாட்டி தேட்டரில் போய் நீங்கள் விக்ரம் படம் பார்த்தீங்க, எத்தனை வாட்டி ஓடிடியில் பார்த்தீங்க, எத்தனை வாட்டி மொத்தமாக இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.